20 பறிச்சு 20 வேக எத்தனை வரப்பு போடுவீர்? இவ்வளோத்துக்கும் போடுவோம். எத்தனை கண்டு தர? எத்தனை கண்டு தர? இது 9 வரப்பு. 9 வரப்பு. எத்தனை கண்டு இதுக்கு நட்டு இருக்கிறீங்க? 1700. 1700 பண்டு. ஒரு பாத்திக்கு ஒரு கொண்டோ 2 கொண்டோ வைக்கணும் கத்தரி. 2 தான் நடனாங்க. ஒன்று நிற்கிச்சு. ஒன்று நிக்குது. என்னது காண்டி அப்படி ஒன்று சோளம் என்ன விலை வேணுங்க? 100 கிராம் 100 கிராம் 500 ரூபா. 100 கிராம் 500 ரூபா. பாருங்க சோளம் வந்து 100 கிராம் 500 ரூபா. 500 ரூபாய்க்கு வேண்டி பாருங்க நட்டு கிடக்குன்னு சொல்லி கிடாக்கு என்ன அருவாசி கிடாக்கு 50 ரூபா நட்டுருப்பீங்களா? ஓ 50 ரூபா நட்டுருப்போம். சுத்தி வர வச்சாது சுத்தி வர வச்சீங்க. பாருங்க இப்படி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முறை என்னத்துக்காண்டி மட்டில் கத்திரி வந்து நிறைய பேருக்கு வந்து காய்க்க பிரிந்து மழை. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா ரூவன் என்ற கத்திரி தோட்டத்துல நிக்கிறேன். இப்ப வாங்க தொடர்ந்து காலைக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிற வந்து இப்ப நடைசுப்புள்ள கத்தரி தோட்டத்துல நிக்கிறோம். பாருங்க இந்த ரூவன் நேம் வந்து நிக்கிறார். இப்ப வந்து 2 பேரையும் ஒரே நேரத்துல வந்து சந்திச்சாச்சு. வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். இப்ப என்ன மாதிரி கத்தரி வச்சு சாரி இருக்கிறீர்கள்? எத்தனை நாள் பயிர் இந்த கத்தரி? 2 மாசம். 2 மாசம் ஆகுது. 2 மாதம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கத்தரி வந்து 2 மாதம் ஆகுது. இந்த கத்தரியில வந்து நோய் தாக்கம் ஒன்றும் இப்ப ஏற்படையிலையோ? இல்ல ஒன்றும் ஏற்படையில. இல்ல ரிவோன் அடிச்சது. ரிவோன் அடிச்சோ? ரிவோன் அடிச்சு ஒரு நோய் தாக்கம் ஒன்றும் ஏற்படையில. ரிவோன் அடிக்க முன்னுக்கு என்ன புழு இருந்தோ? புழு ஒன்றும் இல்ல. இப்ப பாருங்க இப்ப வந்து இந்த கத்தரி வந்து இப்ப வந்து ரிவோன் அடிச்சபடியா வந்து ரிவோன் மருந்து அடிச்சபடியா வந்து நோய் தாக்கம் ஒண்ணும் இல்லாம நீட்டா நிக்குது. இது எத்தனை நாள் பயிர்? 2 மாதம். 2 மாதம் ஆகுது. அப்ப எத்தனை நாளையால இது காய்க்கும்? இன்னொரு 20 நாள். 20 நாள்ல காய்க்கும். 22 நாள் காய்க்கும். இது சிவப்பு பூச்சி மாதிரி எல்லாம் தெரியுது. அது என்ன மாதிரி? என்னத்துக்கு அணிஞ்சு இதுல ஓட்டை விழுந்துடாக்கு? என்ன தலை இது ஓட்டையில் வருது? என்னன்னு தெரியும். இதுக்கு இந்த நிற மருந்து வரைக்கும் அடிக்கிறோம். புழுவாலாம் அப்படி ஓட்ட வருது. புழு. நீங்க என்ன கத்தரி மட்டும் தானே வச்சிருக்கீங்க இல்ல வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? இது வெள்ள. இது என்ன இது? வத்தாளங்குடி. வத்தாளா? எத்தனை இலையம் இது? என்ன எத்தனை இலையம் வச்சிருக்கீங்க? எத்தனை இலையம் இது? 13. பாருங்க இது வந்து 13 மேடை வந்து இதுல வந்து இருக்குதான். பாத்தீங்கன்னா தெரியும் 13 மேடை வந்து வத்தலை கொடி ஓடிடாது. 13 மேடைன்னா நீங்க அன்னளவா எத்தனை கிலோ இதுல ஆவிய? எத்தனை 200 கிலோ. 200 கிலோ ஆவிய இருக்கு. இப்ப வத்தலை பெருசா ஒரு வைக்கிறீங்கள தானே? முதல் பழைய காலம்டா எல்லாரும் வைப்பினோம். இப்பத்தைய காலத்துல இங்க பெருசா வைக்கிறீங்க. இது என்ன மாதிரி? இது வத்தால வந்து என்ன கிழங்கா நடுறீங்களோ இல்ல இதுக்கு கொடி வட்டி? இப்ப இதுல இருந்து வர கொடியை நீங்க வேற யாருக்கும் கொடுப்பீங்க? அப்படி என்னதான் அடிக்க விட வச்சிருப்பீங்க. இல்ல நீங்க இன்னொரு வைக்காம விட்டீங்கன்னு சொன்னா அடுத்த முறையே கொடிக்கு என்ன செய்வீங்க? எங்க வேண்டுறீங்களோ இல்ல என்ன செய்யறீங்க? இல்லையே, அதான் கொண்டே பதிவு வைக்கிறது. வேற இடத்துல வச்சா அதுல ஒழுங்கு வச்சா இதால ஓட்டி கொண்டே அங்க வைக்க வேண்டிய நுனியா பிடிச்சு பிடுங்க. இது அடி வேரோட பிடிச்சி எடுப்பீங்க. கிழங்கு எடுத்து போட்டு கொடிய புரியுமா கொண்டே நடுவீங்க. திருப்பி அந்த கொடியில இருந்து திருப்பி நிறைய கிழங்கு வரும். மாத்தி வைக்க வேண்டியா? மாத்தி வைக்க வேண்டியதா? பாருங்க கொஞ்சம் சோழனும் வச்சிருக்கீங்களா? சோழனும் கிடக்கு. பாருங்க கொஞ்சம் வந்து இதுல சோழன் நிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து சோழன். பாருங்க சோழன் வந்து எத்தனை நாள்ல பயந்திர கூடிய ஒன்றா இருக்கு. தெரியாது எப்படின்றே தெரியாது. இப்ப என்ன முறை புதுசா வச்சுக்கீங்களா? இது சோழன் என்ன விலை வேணுங்க? 100 கிராம் 500 ரூபா. 100 கிராம் 500 ரூபா. பாருங்க சோழன் வந்து 100 கிராம் 500 ரூபா. 500 ரூபாய்க்கு வேண்டி பாருங்க நட்டு கிடக்குன்னு சொல்லி அருவாசி கிடக்கு. 50 ரூபா நட்டுருப்பீங்களா? 50 ரூபா நட்டுருப்போம். சுத்தி வர வைக்காது. சுத்தி வர வச்சீங்க. பாருங்க இப்படி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முறை என்னத்துக்காண்டி மட்டில் கத்திரி வந்து நிறைய பேருக்கு வந்து காய்க்க பிரிந்து மழையால நீங்க பிந்திய வச்சது. அடிக்கடி மழை பெய்யுதல்ல, பொங்கலுக்கு அடுத்த மழையால பொங்கலுக்கு முன்னுக்கு வச்சிருந்தா காய்க்க வலிக்கிடுமோ? திரும்ப கடைக்கு வச்சால்
மழை காய்க்க வலிக்கிட்டு இருக்கோம். காய்க்க வலிக்கிட்டு இருக்கு. ம். மழை ஈரம் கூடால காயா ஈரம் கடுமையாண்டா காய்க்காது பூசணியும் அப்படி. என்ன காய்க்காது. ம். இப்ப பாருங்க ஈரம் வந்து நல்ல கடுமையா காணப்பட்டா வந்து இது கத்தரி வந்து காய்க்காதான். இனி திருப்பி எப்ப மழைன்னு சொல்லியிருக்கணும். எப்ப திருப்பி மழை? மாதம் மழையோ இல்ல 1ஆம் தேதி என்று ரெண்டு 1ஆம் தேதி ஆமாண்டா கலைக்கணும். பாருங்க திருப்பி வந்து 1ஆம் தேதி மழையா மழை பெய்தா கத்தரி இந்த காய குறைஞ்சிருமே. குறைஞ்சிரும் வளராது. வளராது. அப்ப இந்த நிலம் முறையிருமே இல்ல புரியும். திருப்பி சாரவும் சாரத்தான் திருப்பி காய்க்கு வேணும். இப்ப நீங்க காய்க்கிறதுக்கு மருந்து அடிக்கிறீங்களோ இல்ல நார்மலா காய்க்கும்? காய்க்கும் மருந்து நோய் பிடிக்காம காய்ச்சா நோய் வராம மருந்து அடிச்சு கொண்டு இருக்கணும். நோய் வராம மருந்து அடிச்சாலும் தான் காய்க்கும். பூசணிக்கெல்லாம் இப்ப காய்க்கிறாரு என்ன இந்த முறை பிஞ்சுதான் இல்ல நீங்க கையால சாரணீங்களோ இல்ல மிஷின் பிடிச்சி சாரணீங்க? கையால எல்லாரும் மாத்திரம் அடிச்சா கையால சாப்பிடுறது. அஞ்சு இடையில ஊடு பயிரா இதுவும் வச்சிருக்கீங்க மிளகாய் கண்டு வீட்டு தேவை. இது பாருங்க இடையில வந்து ஒரு லைனா வந்து ஊடு பயிர் மாதிரி மிளகாய் வந்து வச்சிருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். வைத்தங்கொட்டை வைத்தங்கொட்டை நட்டது. இது இடையில கொட்டை பைத்தங்க கொட்டை பைத்தங்க கொட்டு தேவைக்கு விற்கலாம். தக்காளியும் வச்சிருக்கீங்க பாருங்க. தக்காளி எல்லாம் நிக்குது. இது வந்து இன்னொரு ஒரு மாதத்துல எல்லாம் நல்ல பயன் தரக்கூடிய இதா இருக்கு. 15 நாள் போக நல்ல பயன் தரக்கூடிய ஒரு பயிராக காணப்படும் பாருங்க. இப்போ வந்து கத்தரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து முட்டியோ இல்ல நீளமா? நீளம் இப்ப முட்டியெல்லாம் அழிஞ்சிட்டு இப்ப என்னதுக்கா நீங்க முட்டி வைக்க விரும்புறீங்க? அது காய்க்க காய்க்கும் போய் எந்த காய்க்காது இல்ல காய்க்காது. பங்குனி வித்தா சரி இப்ப எந்த காய்க்காது. சின்ன கோழி முட்டையோட வந்துடும் சின்ன காயா வந்து. அதான் நீங்க இதா நீளக்காயும் நிறைய நிக்கும் விலையும் போகும். வெள்ளைக்காய் தானே நல்ல விலை போகும் பாருங்க. இது வந்து நீளக்காய் நல்ல விலையும் போகக்கூடியபடியா வந்து இப்ப வந்து மட்டையில வந்து அதிக அளவுல வந்து நீள வெள்ளை கத்திரிக்காய் தான் வந்து வைக்கணும். வந்து மட்டையில் கத்திரிக்காய் நீளம் ஒன்று இருக்கு. நீளம் ஈக்கு வழியோ சங்கு வழியோ 2 வெள்ளை இருக்குல்ல மட்டையில. சங்கு வெள்ளை இது சங்கு ஈக்கு வெள்ளை ஒரு டைம் இல்லையோ இப்ப குறைஞ்சிட்டோம். என்னதுக்கான ஈக்கு வெள்ளை நட அது காய் பொடிக்காது. இது நிறானிக்கும் சூத்தையா பிடிக்கும். நிறைய சூத்தியா தான் இருக்கும். இது எங்கட இஞ்சத்தைக்கு வெள்ளையதான் எல்லாரும் ஈக்கு வெள்ளை இப்ப எங்க நடுற வேலை எந்த பிரதேசத்துல? ஏக்கச்சிலாம் நடுறாங்க. ஏக்கச்சில அங்க நடுறது நல்லா காய்க்குமா? மண்ணுக்கு பிரச்சனை தான் வரும் காய்க்கும். பாருங்க இங்க வந்து ஈக்கு வெள்ளை நாம் வந்து வைக்கிற விடம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்போம். இப்ப பாருங்க இப்ப வந்து இவன் இந்த கத்தரி தோட்டத்துல இப்ப வந்து நான் நிக்கிறேன். இப்ப இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது என்ன அடிக்கி இருக்கிறீங்க? எருவேக் வன்னியர். இது என்னது போட போறீங்க? கள்ளி கொட்ட போறோம். இதுக்குயோ இப்படி மேலால போட்டு விட்டா தெரியும். இறக்கையே போட்டு விடுவோம். ஏன் இப்ப நீங்க முதலே போட்டு உழுது போட்டு திருப்பி கத்தரி முதலும் போட்டாச்சு. கொஞ்சம் வேண்டி வச்சிருக்கு. திருப்பி வேண்டி வச்சுக்க. எத்தனை வேக் நெல் இது எரு வந்து போடுறோம் நீங்க? 20 வேக குறைஞ்சிருக்கு. 20 வேக குறைச்சி 20 வேக எத்தனை வரப்பு போடுவீங்க? இவ்வளோத்துக்கும் எத்தனை கண்டு தர? எத்தனை கண்டு தர? இது 9 வரப்பு. 9 வரப்பு. எத்தனை கண்டு இதுக்கு நட்டு இருக்கிறீங்க? 1700. 1700 பண்டு. ஒரு பாத்திக்கு ஒரு கொண்டோ 2 கொண்டோ வைக்கணும் கத்தரி. 2 தான் நடனாங்க. 1 நிற்கிச்சு. 1 நிக்குது. என்னதுக்காண்டி அப்படி 1 சில இடையே விட்டுருக்கு? 2 நேரம் இடையே அதுக்கு கெட்டு வரமேலோ. கட்டு வர மாட்டாக்காண்டி பாருங்க. இங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பாத்திக்கு வந்து 2 கத்தரி வந்து நட்டுருக்கணுமா பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பூவும் பேரு தானே பாருங்க. இது வந்து மாட்டில் கத்தரி எப்படி வந்து இது வந்து மொட்டு. இனி வந்து இது வந்து பூவா வந்து வரும் பாத்தீங்கன்னா தெரியும். இஞ்சாலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த நீளத்துக்கு வந்து முக்காசி வந்து மட்டில் கத்தரி எல்லாருமே வந்து இப்ப இந்த சீசன்ல வந்து ஹைபிரிட் வச்சா ஹைபிரிட் மார்க்கெட்டோ மட்டில் கத்தரி மார்க்கெட்டோ? இப்ப மட்டில் கத்தரி தான் மார்க்கெட்டு. ஹைபிரிட் இதுகளுக்கு சரி வராது. இந்த மண்ணை சரி வராது. கத்தரி காய்க்கும். ஆனா இந்த வெயில வங்கனிக்கு கண்டு வளரி வெள்ளையா வந்துடும். வெள்ளையா வந்தா காயின் மதிப்பு குறைஞ்சிரும். மதிப்பு குறைவு பாருங்க. இப்ப வந்து பங்குனி வெயிலுக்கு வந்து ஹைபிரிட் கத்தரி வச்சாலாம் வந்து இப்ப வந்து வெளிரி வந்து வெள்ளையா வந்துருமாம். அதால வந்து மார்க்கெட் வந்து குறைவாம். அதாவது வந்து அந்த கத்தரியின் மதிப்பு வந்து சரியான குறைவா காணப்படுவாம். அதே சமயம் மட்டில் கத்திரி வந்து மட்டில் கத்திரி வெள்ளி என்ன வழியா விழுறா அது என்ன? அதனாலதான் வந்து நீங்க மட்டில் கத்திரி வைக்கிறீங்க. இப்ப பண்டைய காலத்துல இருந்த மட்டில முட்டி கத்திரிக்கும் இப்ப இருக்க முட்டி கத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் முதல் வந்து பெருசா இருந்தது இப்ப வந்து சின்னனா இருக்கு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இடம் இல்ல இப்ப
என்ன நீங்கள் உங்கள்ட்ட அப்பா எல்லாம் செய்திருப்பீங்கன்னா அதோட நாங்களும் இந்த தரையில நாங்களும் அது அதே பிறகு அழிய விட்டு நீங்க அது இந்த இடம்பெயர்வால் வெள்ளங்களாக அழிஞ்சு போச்சு. வெள்ளங்களா அழிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க இது வந்து இடம்பெயர்வுகள் வெள்ளங்களால வந்து மட்டல் கத்தரி வந்து அழிஞ்சு போட்டுதான் பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யறேன்.